அந்த இறுதி நியாயத்தீர்ப்பு நாளில் கிறிஸ்துவுக்காக நாம் ஆற்றும் சேவையை நெருப்பு பரிசோதிக்கும். அப்போது அது தங்கம் போல பிரகாசிக்குமா அல்லது வைக்கோல் போல மறைந்து விடுமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் கூறும்போது, சில விசுவாசிகள் தங்கம், வெள்ளி மற்றும் விலை மதிப்பற்ற கற்களால் கட்டுகிறார்கள் என்கிறார். இது கிறிஸ்துவுக்காக நாம் ஆற்றும் சேவையை குறிக்கிறது. பரிசுத்தாவின் நுண்ணறிவுடன் கட்டுகிறதை குறிக்கிறது. கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் மற்றும் அன்பால் பிறந்த கீழ்ப்படிதலின் செய்கைகளை குறிக்கிறது. மற்றவர்களோ மரம், புல் மற்றும் வைக்கோலால் கட்டுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இவை சுய பெருமைக்காகவும் மனிதனை பிரியப்படுத்தி நகைச்சுவையாக பேசி கைத்தட்டல் வாங்குவதற்காகவும் மனித நுண்ணறிவால் சுயநல ஆதாயத்திற்காக செய்யப்படும் செய்கைகளை குறிக்கிறது. நெருப்பு தான் கடைசி நாளில் வேலையின் தரத்தை வெளிப்படுத்தும். நாம் கட்டினது நெருப்பில் நிலைத்து நின்றால் பரலோகில் நமக்கு வெகுமதி உண்டு. அது எரிந்து போனால் நாம் வெகுமதியை இழந்து விடுகிறோம். ஆனால் அக்னியில் அகப்பட்டு தப்பினவனைப் போல பரலோகத்தில் நுழையலாம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் நாம் வெறும் கையுடன் தான் வெட்கத்தோடே பரலோகத்தில் நுழைய வேண்டும். யார் நடுகிறார், யார் தண்ணீர் ஊற்றுகிறார் என்பது முக்கியமல்ல. நாம் அனைவருமே வெறும் கருவிகள் மட்டும்தான். விளைச்சலை கொடுக்கிறவர் கிறிஸ்துவே. எனவே பரிசுத்த ஆவியின் உதவியுடன் கிறிஸ்துவை பிரியப்படுத்தும் விதத்தில் பிதாவின் சித்தப்படி ஊழியத்தை தொடர்வோம். வெகுமதியை தக்க வைத்துக் கொள்வோம். ஆமென்.